அனைவருக்கும் வணக்கம். அந்த காலத்தில் எம்ஜிஆரோட ஒரு படம் ஒன்று உண்டு, விவசாயி அப்படின்னு. அதில் ஒரு பாட்டு நிறைய பேர் கேட்டிருக்கலாம். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயின்னு சொல்லி. எங்களுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 2 பணிகள், 2 துறைகள் உலகத்தில் எந்த காலகட்டத்திலையுமே இந்த 2 துறைகள் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஒன்று பார்த்தீங்கன்னா படிப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உணவு. இது 2 இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது. கிட்டத்தட்ட படிப்பு இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், உணவு இல்லாமல் 4 மணி நேரத்துக்கு மேலே இருக்க முடியாது. இதில் ஒரு முக்கியமான அங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள். இது பெருமைக்காக சொல்ல, இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 50-60% ஜிடிபி விவசாயிகள்கிட்டேருந்து வருதுன்றது ஒரு தரவு. ஆனால் விவசாயிகள் வாழ்க்கையில் என்ன தேடுறாங்க, அது அவங்களுக்கு கிடைக்குதா, எது தேடணுன்றது அவங்களுக்கு தெரியுமா, இதற்கான சில கேள்விகளை முதல்ல எழுப்பிட்டு சில பதில்களை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சம் தியான பயிற்சியும் இருக்கும். அதே பாட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய பாட்டில் இன்னொரு லைன் வரும், எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னு சொல்லி வரும். இது விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, எந்த தொழிலுக்கு இல்லை, முக்கியமாக இது மனிதனுக்கு ரொம்ப முக்கியமாக பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. என்னுடைய ஆராய்ச்சியில் நான் பல வருடங்கள் பல துறைகளில் பல விஷயங்களில் கண்டுபிடித்த விஷயங்களில் முக்கியமான விஷயம், மனிதனுக்கு தேவை 3 விஷயங்கள். இந்த 3 விஷயங்கள் தொடர்ச்சியாக அவனுக்கு கிடைக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையானது பூரணமாகிறது அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன கண்டுபிடிப்பு. என்ன இந்த 3 விஷயம்? இந்த 3 விஷயம் நம்ம தொடர்ச்சியாக தேடுறோமா, கிடைக்குதா, இதற்கு எங்களுடைய பணி என்ன? பல இடங்களில் எல்லாரையும் கேட்குறது உண்டு. முக்கியமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேல்நாட்டை பார்த்து நம்ம நிறையா விஷயங்களை காப்பி அடிக்கிறோம். முக்கியமாக நம்ம காப்பி அடிக்கக்கூடிய விஷயம், காப்பி அடிக்கிறது இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். ஃபஸ்ட்டு மெக்காலேன்னு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆள மெதுவாக ஆண்டு கொண்டிருந்த பொழுது நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமே மாற்றி அமைச்சாங்க. நம்மளோடது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு வாத்தியார் இல்லை அவர் கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஒரு வயசில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஒரு 20-25 வயசு வரைக்கும் அங்கே இருக்கணும். ஒவ்வொரு மாணவனுக்கும் அவனுக்கு என்ன தேவைன்றதை பொறுத்து அவனுக்கு தனியாக வகுப்புகள் நடக்கும். ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு ஷர்ட்டையை கொடுத்து எல்லாரும் அதையே போடணும்னா போட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சட்டை சைஸ் வேறையாக இருக்கும், பேண்ட்டு சைஸ் வேறையாக இருக்கும். இதே மாதிரி அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2000-3000 வருடங்களாக இந்தியாவில் நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த குருகுல திட்டம். அதில் என்ன, உங்களுக்கு மாணவனாக உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ அந்த சப்ஜெக்ட், அந்த குருகுல திட்டத்தை நீங்கள் நெட்டில் போய் தேடினா கிட்டத்தட்ட 75 சப்ஜெக்ட் அவங்க அந்த காலத்தில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நம்மளாம் கேட்டோன்னா ஆச்சரியப்பட்டு போயிடும். இப்போ நம்மளாம் படிக்கிறது பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு 5 சப்ஜெக்ட் படிக்கிறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், இது மாதிரி ஒரு 4-5 பொதுவான சப்ஜெக்ட்டு, ஒரு லாங்குவேஜ், அப்புறம் ஒரு சோஷியல் சப்ஜெக்ட், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி மாதிரி. அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 75 சப்ஜெக்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. இதெல்லாம் எங்கே போச்சு? மெதுவாக வெள்ளையர்கள் வரும்போது அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் இந்தியாவை மாற்ற ஆரம்பித்தாங்க. அப்படி மாற்றும் போது என்ன பண்ணாங்க, ரோட் சிஸ்டம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அவங்க கொடுத்த எஜுகேஷன் சிஸ்டமே எப்படின்னு சொன்னால், நீங்கள் அதை படிக்கணும், அரசாங்கத்துக்கு வேலை செய்யணும். இதற்காக தான் அவங்க படிப்பு திட்டத்தை 250 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் குருகுல திட்டத்தை என்ன பண்ணாங்க, நீங்கள் போய் நெட்டில் படிச்சிங்கன்னா டீட்டெயிலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, ரொம்ப சோகமான விஷயமும் கூட. ஒவ்வொரு குருகுலம் நடக்கக்கூடிய கிட்டத்தட்ட அவங்க இந்த பாடத்திட்டத்தை கொண்டு வந்தபோது 1,70,000 குருகுல வாசங்கள் இந்தியாவில் இருந்ததா அப்போ ஒரு கணக்கு சொல்லுது. ஒவ்வொருத்தரையாக சட்டம் போட்டு முதல்ல அழிச்சாங்க, சில பேரை கொன்று அழிச்சாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் உள்ளே வருது. மனப்பாடம் பண்ணி சில சப்ஜெக்ட் நம்ம திரும்பி மெமரைஸ் பண்ணி வாந்தி எடுத்து அதை படித்து அதில் வர மார்க் வாங்கினதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் வெள்ளைக்காரன்ட்ட போய்ட்டு வேலை செய்யணும். பாப்புன்னு சொல்லுவாங்க. அவனுடைய குமாஸ்தாவாக வேலை செய்யக்கூடிய வேலைக்காக நம்மளை தயார் பண்ணாங்க. இதில் என்ன ஆச்சு, நம்மளுடைய படிப்பு சிஸ்டம் போச்சு. இதே மாதிரி தான் விவசாயம், இது மாதிரி பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு.
இதனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியமாக நமக்கு என்ன தேவை, அதை நம்ம எப்படி தேடணும்னு நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லிக் கொடுத்த பல விஷயங்கள் காணாமல் போயிடுது. அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு தொடர்ச்சியாக என்ன வேண்டும். வெள்ளைக்காரன் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது பணம் 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 செல்வம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பசங்களை நம்ம என்ன சொல்லித்தரோம், நல்லா படி, நல்ல வேலைக்கு போ, கை நிறைய சம்பாதி, நிறைய சொத்து சேரு, நல்ல ஒரு ரிட்டையர்ட் லைஃப் வச்சுக்கோ, கஷ்டப்படாமல் போ. இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆயிடுத்துன்னா, எந்த மேலே நாட்டை பார்த்து நம்ம காப்பி அடிக்கிறோமோ அவங்கெல்லாம் நம்மளுடைய யோக பயிற்சிகள் மாதிரி பல விஷயங்களை எடுத்து போய் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதனாலன்னா, இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் எதை அவர்கள் தேட தவறினார்களோ, எதை நம்ம தலையில் கட்டினாங்களோ அதை தேடுறதுக்கு இப்போ நம்மள்கிட்டே வராங்க. எது அதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 முக்கியமான விஷயங்கள். உங்கள் கையில் கோடிக்கணக்கான சொத்து இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு பேச்சு ஒன்று என்கிட்ட வந்து செக்கு கேட்காதீங்க. கோடிக்கணக்கான சொத்து உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியோ மகிழ்ச்சியோ இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கோடிக்கணக்கான சொத்துனாலும் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? பல இடங்கள் நான் கேட்கக்கூடிய கேள்வி. இன்றைக்கி நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நாலுலேருந்து உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மன உளைச்சல்களோட 10 மடங்கு எக்ஸ்ட்ரா வரும். வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. பரவாயில்லையான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க 50,000மே போகிறோம், முடிஞ்சால் கம்மியாக கூட வாங்கிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டோ, கம்பெனியில் ஒர்க் பண்ணாலோ, இல்லை ஒரு வியாபாரம் செய்கிறோமோ, முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போனோம்னு சொன்னால் பல பணக்காரர்களை எனக்கு என்னுடைய தொழில் முறையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், ராத்திரி படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அப்புறம் இவ்வளோ கடைசியில் பார்த்தீங்கன்னா கை நிறைய மாத்திரை, தூங்கத்துக்கு ஒரு மாத்திரை, எழுந்துக்கிறதுக்கு ஒரு மாத்திரை, சர்க்கரைக்கு ஒரு மாத்திரை, பிளட் ப்ரெஷருக்கு ஒரு மாத்திரை. வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா மாத்திரையாகவே மாறிடும். மாற்றணும்னு சொல்லி மாத்திரையை மட்டுமே கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் இவங்க சொன்ன பேச்சை கேட்கறதில்ல, ஆஃபீஸில் இவங்க சொன்ன பேச்சை கேட்கறதில்ல, நிம்மதி இல்லை. சார் நான் எவ்வளோ வேணால் கொடுக்குறேன், என்னுடைய நிம்மதியும் மகிழ்ச்சியும் திரும்பி கிடைக்குமா? பல பணக்காரர்கள் இன்றைக்கி பணக்காரர்கள் இந்த வியாதி வந்து லோயஸ்ட் லெவல்லையும் வந்துச்சு. இன்றைக்கி சும்மா ஒரு காலேஜ், இப்போ கூட முன்னாடி ஒரு ஸ்கூலில் தான் போய் பேசிட்டு வந்தேன். ஸ்கூல் பசங்க டென்ஷனாக இருக்காங்க. ஸ்கூல் பையனுக்கு எப்படிங்க டென்ஷன்? நம்ம காலகட்டத்தில் டென்ஷன்ற வார்த்தை பார்த்துருக்கோமா? கிடையாது. ஆனால் இன்றைக்கி டென்ஷன் ஏன் இல்லை? அப்பா படிக்க சொல்கிறார், மார்க் வாங்கணும், ஸ்டேட் ரேங்க் வாங்கணும், காலையில் இது வாங்கணும், இந்த இடத்துல அட்மிஷன் வாங்கணும், நீ இது மேலே போய் மேல்நாட்டில் படிக்கணும், ப்ரெஷர் ஜாஸ்தி, எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி. இந்த 2 முக்கியமான விஷயங்கள் நம்ம தொலைச்சிட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தேடிட்டு இருக்கோம். அந்த ஒரு விஷயத்தில் எதை தேடுறோன்னா செல்வம் சார்ந்த விஷயம். 3 விஷயங்கள் முக்கியம் நான் சொன்னேன் இல்லையா? அந்த 3 விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிம்மதி, மகிழ்ச்சி, வளர்ச்சி. இந்த 3 விஷயம் ஒரு மனிதனுக்கு ஆணோ பெண்ணோ தொடர்ச்சியான ஒரே விகிதாச்சாரத்தில் வளர வேண்டிய விஷயம். ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா வளர்ந்ததுன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, இப்போ ஆம்பளைங்க இருக்கீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க, ஒரு சைடு மட்டும் டம்பிள்ஸ் எல்லாம் பண்ணி கை நல்லா இவ்வளோ பெருசாக ஆகி, இன்னொரு சைடு கை ஓமகுச்சி நரசிம்மன் மாதிரி இத்துணூறு இருந்தால் எப்படி இருக்கும்? உடலானது சரியாக வளரணும். இதே மாதிரி என்னுடைய வளர்ச்சியானது வெறும் செல்வம் சார்ந்தது அல்ல. பல விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், பெரிய பெரிய விஞ்ஞானிகளே தங்களுடைய வாழ்நாட்களில் தங்களுடைய முழு திறமைகளை வெளியே கொண்டு வராமல் கல்லறைக்கு செல்கிறார்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படின்றவர் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவருடைய வாழ்நாளில் தன்னுடைய திறமைகளில் அவர் 5% கூட யூஸ் பண்ணல. ஆனால் அந்த 5% யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடித்த பல விஷயங்கள் இன்றைக்கும் மனிதனுக்கு பல பேருக்கு புரியுது. அவர் கண்டுபிடித்த பல விஷயங்கள் விஞ்ஞானத்தில் இன்றைக்கும் அந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் தொடவே மாட்டாங்க. வாத்தியாரும் சொல்லித்தர மாட்டார், ஸ்டூடெண்ட்டு படிக்க மாட்டோம். 4 லைன் வரும், மனப்பாடம் பண்ணுவாங்க, பரீட்சை எழுதுவாங்க, அந்த ஃபார்முலா எழுதுவாங்க, அந்த கான்செப்டை லைட்டாக எழுதிட்டு வெளியில் போயிடுவாங்க. அப்போ ஏற்பட்ட மனிதரை 5% தான் தன்னுடைய திறமையை வெளியில் கொண்டு வந்திருக்கார். அப்படின்னா இந்த 5% வளர்ச்சியை வச்சு அவர் வாழ்க்கையில் எவ்வளோ சாதிச்சார்னா, பாக்கி 95%ஐயும் அவர் வெளியில் கொண்டு வந்தார்னா எவ்வளோ சாதிச்சிருக்க முடியும்? அப்படின்னா வளர்ச்சின்றது ஒரு 2 மாதம் முன்னாடி நான் ட்ரிச்சியில் ஒரு பெரிய பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் மீட்டிங்கில் பேசியிருந்தேன். இந்த வளர்ச்சின்ற விஷயத்தில் மட்டும் 7 பரிணாமங்கள் இருக்குது. நம்ம நினைக்கிறது மாதிரி செல்வம் மட்டும் இல்லை, செல்வத்தோடு சேர்ந்து அறிவு வளர்ச்சி, உணர்வுகள் வளர்ச்சி, உறவுமுறைகள் வளர்ச்சி, இது மாதிரி ஒரு 7 விஷயங்கள் நம்ம வளர்க்கணும்.
அநேகமாக நீங்கள் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் தேடுற ஒரே வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியாக மட்டும்தான் அநேகமாக இருக்கும். இன்றைக்கி என் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, நாளைக்கு எவ்வளோ இருக்கணும், நாளைக்கு எவ்வளோ இருக்கணும், ரிட்டையர்ட் லைஃபுக்கு எவ்வளோ வேணும், என் பேரில் எவ்வளோ சொத்து இருக்குது, எனக்கு எவ்வளோ பேண்ட் இருக்குது, எவ்வளோ ஷர்ட் இருக்குது, எவ்வளோ கார் இருக்குது, எவ்வளோ பில்டிங் இருக்குது. இதை தான் நம்ம அநேகமாக தேடிட்டுருக்கோம். ஏன்னு சொன்னால் நமக்கு இதை ஒரு 200-250 வருஷமாக மைண்டில் இறக்கி நம்மளுடைய மரபு அணுன்னு சொல்லுவாங்க, டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, நம்ம உடம்புல ஓடக்கூடிய மரபு அணுவானது ஒரு 2-3 ஜென்ரேஷனை ஒரே விஷயத்தை செஞ்சீங்கன்னா அடுத்து வரவங்க அதை அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் மரபணு மாற்றம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 200 வருடங்களாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரே விஷயம் படிக்கணும், ஒருத்தட்டு போய் சலாம் வச்சு வேலை செய்யணும். இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் முனைவோர்கள் ரொம்ப கம்மி, வேலை செய்கிறவங்க தான் ஜாஸ்தி. எதனால்? நமக்கு அதை சின்ன வயசுலேன்னு சொல்லி பழகிட்டாங்க. இதை செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் தெரிஞ்சோ தெரியாமலேயோ செல்வம், செல்வச் செழிப்பு, செல்வம்ன்றத பணச்செழிப்பு, இதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு புரிதலை நம்ம ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு உருவாகிட்டு சொல்லும்போது உங்கள் மனசுலேயே லைட்டாக நெருடும். ஏங்க பணம் இல்லைன்னா என்னங்க வாழ்க்கை? அநேகமாக எல்லாருக்கும் தோணும். இது கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லீடர்ஷிப் செஷன் நடத்தும் பொழுது ஒரு பார்ட்டிசிபெண்ட்டை அவன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சில கேள்விகள் தப்பாக இருந்துச்சுக்காத ஒரு கேள்வி கேட்கலாமா, எவ்வளோப்பா சம்பளம் வாங்குற, 20,000 ரூபாய் வாங்குறேங்க. நான் சொன்னது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 20,000ன்றது பெரிய சம்பளம். 20,000 ரூபாய் நான் சம்பளம் வாங்குறேன், உனக்கு 4லேருந்து 40,000 ரூபாய் சம்பளம் நானே கொடுக்குறேன், என் கம்பெனியில் சேர்ந்துக்கும். ஓ நிஜமாவா சார்? ஆமாம். என்ன செய்யணும்? ஒரு வேலையும் செய்யணும். காத்தால் ஆஃபீஸ்க்கு வரணும், ஆஃபீஸில் ஒரு 20-30 பேர் வேலை செய்வாங்க, எல்லார் எதிரிக்கும் நான் பலாரும் கன்னத்தில் ஒரு அறாரு, ஹோல் டே நீ சும்மா உட்காந்துருக்கலாம், சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது பலாரும் ஒரு அறாரு, இவ்வளோ தான்ப்பா அவனுக்கு, டபுள் த சம்பளம் வரையானு. இல்லைங்க வேணாம். ஏன்பா? நான் மானம் முக்கியம் சார். சரிப்பா, நாலுலேருந்து அவனை அடிக்க மாட்டேன், 40,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். ஆனால் நாளையிலேருந்து நீ வேலைக்கு சேர்ந்ததுல வீட்டுக்கு போனோன்னா உங்கள் வீட்டுக்காரங்க அம்மாவோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ உன்னோட முகம் கொடுத்து பேச மாட்டாங்க, எல்லோரும் உன் மேலே கோபமாக இருப்பாங்க. பரவாயில்லையா? ஆஃபீஸில் உனக்கு நல்ல மரியாதை, 20,000க்கு பதிலாக 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிறியா? இல்லைங்க வேணாம். உறவு முறை சந்தோஷம் இல்லைன்னா என்னங்க பிரயோஜனம்? இதேமாரி ஒவ்வொரு கேள்வியாக வர 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 அவனுக்கு என்ன புரிய ஆரம்பிச்சுது. என்னோட ரீசெண்ட் புக்கில் கூட இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு சாப்டரே எழுதிருக்கு. அதில் அவங்க ஃபைனலாக என்ன சொல்கிறான்னா, சார் இவ்வளோ நாளாக எனக்கு புரியாத ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் கற்றுட்டேன். வெறும் பணம் முக்கியம், பணம் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லவே, என் குருநாதர்கள் சொல்கிறாங்க, உன்னுடைய திறமைகளை எவ்வளோக்கு எவ்வளோ உலகத்தில் காட்ட முடியோ காமிச்சு எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதி. கான்வர்சேஷன்ஸ் வித் காட்னு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 புக்ஸ் இங்கிலீஷில் வந்தது, வால்யூம் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு நபர் கடவுளுடன் பேசுவதாகவும், அவர் பேசும்போது சில கேள்விகளை அவர் கேட்குறாரு, அந்த கேள்விகளுக்கு கடவுள் பதில் சொல்வதாகவும் அவர் அந்த புக்கை எழுதியிருக்காரு. அது உண்மையா பொய்யா, நிஜமாக நடந்ததா இல்லையான்றது வேறு விஷயம். அதில் ஒரு கேள்வி அவர் கேட்குறாரு, நீங்கள் இவ்வளோ சொல்லி கடவுளை நோக்கி வரணும், நல்லவனா இருக்கலாம் சொல்கிறீங்களே, நான் சம்பாதிக்கிறது தப்பா, எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சா தப்பா? அதுக்கு கடவுள் ஒரு பதில் கேள்வி கேட்குறார். ஒரு பேப்பர் எடுப்பா, உன் லைஃப் லாங் நீ என்னென்னலாம் செலவு பண்ணன்னு நினைக்கிறியோ, என்னென்னலாம் சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போடுறான். அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி 500 கோடி வருது இந்தியன் கணக்குப்படி. சரிப்பா, இந்த 400 கோடி 500 கோடி நீ எடுத்துக்கோ. நீ உன் லைஃப்பில் உன்னோட முழு திறமைகளை கொடுத்து நீ சம்பாதிக்க ஆரம்பித்தா எவ்வளோ சம்பாதிப்ப கணக்கு போடுது. அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அவர் கணக்கு போடுறாரு, என்னுடைய வாழ்க்கையில் என்னால் கிட்டத்தட்ட 10,000 கோடி சம்பாதிக்க முடியும். உனக்கு எவ்வளோ தேவை? 400லேருந்து 500 கோடி. இந்த 400லேருந்து 500 கோடி வச்சு உனக்கு இந்த இயற்கையானது 10,000 கோடி சம்பாதித்துக்கான திறமைகளை கொடுத்துருக்கு. அதை வேஸ்ட் பண்ணாது. சம்பாதிச்சுட்டு பாக்கி இருக்கிற பணத்தை உலகத்துக்காக திரும்பி கொடுக்காரு. நிறைய பேர் நீங்கள் சிரிக்கலாம், ஆனால் நான் சந்தித்த பல பணக்காரர், எங்களோட குருநாதரில் பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபிலாந்த்ரஃபின்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் வரும்பொழுது ரொம்ப பணம் வந்தாலும் உலகத்துக்கு திரும்பி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் நம்ம கண்டுபிடிப்போம் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம், ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன், நோபல் ஃபவுண்டேஷன், இந்தியாவிலே நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் வருது. என்ன பண்ணுறாங்க? எக்கச்சக்கமாக சம்பாதிச்சிடுறாங்க, மனசில் நிம்மதியில் மகிழ்ச்சியில் உலகத்துக்கு கொடுத்து அதன் மூலமாக தேட முடியுமான்னு பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் மனசில் ஒருவேளை கேள்வி இப்படி வந்திருந்ததுன்னா, என்னுடைய முழு திறமைகளை நான் வெளியே காமிச்சு அதன் மூலமாக என்ன சம்பாதிச்சாலும் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வரலாம். தப்பு இல்லை, சம்பாதிப்பது தப்பு இல்லை, எப்படி அதை யூஸ் பண்ணுறோன்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ முதல் கேள்வி, வளர்ச்சி என்பது என்னுடைய பணம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, உறவு முறைகள்,
என்னுடைய அறிவு சார்ந்தது, என்னுடைய உலகத்தில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. நான் 7 டைமென்ஷன் சொல்கிறேன். அந்த டாக் வேணால் நான் சகோதரர் செந்தில் விட்டு உங்களுக்கு திரும்பி அனுப்ப சொல்கிறேன், கேட்டுக்கு. இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3ல் 1 பகுதி. இந்த செல்வ செழிப்பானது, இந்த 7 பகுதிகள் சேர்ந்த ஒரு செல்வ செழிப்பானது 3ல் 1 பகுதி. மற்ற 2 பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு தொடர்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கணுன்றது கண்டிப்பாக ஒரு தேவை. இங்கே யாராவது இல்லைங்க நான் மகிழ்ச்சியாக இல்லைங்க, நிறைய பணம் இருந்தால் ஓகேன்னா கை தூக்கம் பார்க்க. என் மகிழ்ச்சி வேணாங்க, ஆனால் நிறைய பணம் வேணும். ஒன்று நீங்கள் நிறைய பணம் இன்னும் பார்க்கல, இல்லைன்னா நம்மளுக்கு இன்னும் வாழ்க்கை புரியலன்னு அர்த்தம். வீட்டில் இருக்கவங்க கொடுத்து பேச மாட்டாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு டேட்டா ஒன்று தரவு ஒன்று சொல்லுது. ஒரு பிறந்த குழந்தையானது 1, 1.5, 2 வயசு வரைக்கும் ஒரு நாளைக்கு 150லேருந்து 200 முறை சந்தோஷமாக சிரிக்குதான். நீங்கள் மாதத்துக்கு எவ்வளோ நாள் மனசு விட்டு சந்தோஷமாக சிரிக்கிறீங்க? சேனலை பார்த்து சிரிக்கிறது விட்டுருங்க. வாட்ஸ்அப் ஃபார்வர்டு, யூடியூப் சேனலு, ஆதித்யா சேனலு, சிரிப்பொழி, இதை பார்த்து சிரிக்கிறது விட்டு சந்தோஷமாக நீங்கள் எவ்வளோ தடவை சிரிச்சிருக்கீங்க ஒரு மாதத்தில்? யோசிச்சு பாருங்க. அப்படின்னா அந்த 150, 200 முறை சிரித்த இந்த மனிதன் ஏன் இன்னைக்கு 1 முறை 2 முறை சிரிக்கிறது கூட கஷ்டமாயிடுச்சு? மகிழ்ச்சியாக எப்படி இருக்கின்றது நமக்கு தெரியும், அதை மறந்து விட்டோம். அப்படின்னா இந்த மகிழ்ச்சின்றது எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியின்படி நாங்கள் சொல்கிறது, இந்த மகிழ்ச்சி என்பது உங்களுடைய இதயத்திலிருந்து வருகிறது. மகிழ்ச்சிக்கான சுவிட்ச் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மகிழ்ச்சி எங்கேருந்து வருதுன்னா உணர்வு சார்ந்தது. இந்த உணர்வு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இதயத்திலிருந்து வருகிறது. 2வது முக்கியமான விஷயம் நான் சொன்னது நிம்மதி. இன்னைக்கு உலகத்தில் எங்கேயோ ஒரு போர், பேப்பரை படிக்கிறோம், நிம்மதி போச்சா? ஸ்டாக் மார்க்கெட் இறங்கிச்சு, நிம்மதி போச்சா? கரிகாவில் ஏறிது, நிம்மதி போச்சா? ஜிஎஸ்டி இறங்கிச்சு, நிம்மதி வர மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஜிஎஸ்டி எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டுது. இப்போ 2 நாள் அந்த அக்கபூர்வம் ஓடிட்டு எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜிஎஸ்டி குறைச்சிட்டாங்க. ஆனால் இப்போ சப்ளையர்லாம் என்ன சொல்கிறோம், இந்த ஜிஎஸ்டி நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தகராறு ஓடிட்டு. ஸோ கவர்மெண்ட் பேச, ஓ இவ்வளோ குறைச்சி எனக்கு வரலையே, நிம்மதி போச்சா? சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்மளுக்கு மீண்டும் 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 நிம்மதியை குலைக்க முன்னம் அமைகிறது. நைட்டு படுக்கிறோம், பக்கத்து வீட்டில் நாய் குலைக்குது, நிம்மதி போச்சா? சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்கள் எல்லாமே ஃபைனலாக ஆகுது. இதற்கான பேஸ் என்ன? நிம்மதியோடைய பேஸ் என்ன? இன்னி வரைக்கும் மனுஷன் இதை பல பேர் கண்டுபிடிச்சினாலும் சொல்லித்தரல, கண்டுபிடிச்சவங்க சரியாக ப்ராக்டிஸ் பண்ணல. உண்மையான நிம்மதி என்பது உங்களுடைய எண்ணங்களிலிருந்து வருகிறது. இப்போ உதாரணத்துக்கு உங்களை யாரோ ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி கேவலமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அதனால் உங்கள் நிம்மதி கெடுதா? கெடலை. ஏன்? காதில் நீங்கள் வாங்கலை. அது காதில் வாங்கி எண்ணத்துக்கு போய் அந்த எண்ணம் அந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய நிம்மதியானது தொலைந்து போகிறது. அதையே நீங்கள் நேர்மறையாக பார்க்க பழகும்போது உங்களுடைய நிம்மதியானது எது நடந்தாலும் வருகிறது. புத்தருக்கு நடந்த ஒரு கதை நான் பல இடத்துல சொல்கிறது உண்டு. ஒரு முறை புத்தர் ரோட்டில் அவருடைய சிஷ்யர்களோட பிட்சை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு ஆள் ஒரு தட்டில் சாணியை கொண்டு கொடுக்க வரான். அவர் பார்த்துட்டு அப்படியே போய்ட்டுறாரு. உடனே கூட அந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் கோவம் வந்தது. என்னங்க இப்பேற்பட்ட மகான் நீங்கள் உங்களுக்கு சாணியை கொடுக்க வர்றாரு, உங்களுக்கு கோவம் வரலையா? அவங்க நிம்மதி கிடலையான்னு. இதை பார்ப்பா, ரொம்ப சிம்பிளான விஷயம். அவன் சாணி கொடுக்க வந்தான். இந்த சாணியை வாங்கினா அது யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். நான் சாணியை வாங்கலை. இப்போ அது யாருக்கு சொந்தம்? அவனுக்கு சொந்தம். எடுத்துகிட்டு போயிட்டானா? இதே மாதிரி உலகத்தில் உன்னை சுற்றி எவன் எதை பேசினாலும் வாங்கிறதும் வாங்காததும் உங்ககிட்ட இருக்குன்றது உனக்கு எப்போ தெரியுதோ உண்மையான நிம்மதி உனக்கு வரும்னு சொல்லி அவர் சொல்கிறார். இதை தான் எங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் சொல்கிறோம். என்னுடைய எண்ணமானது தெளிவாக இருக்கும் பொழுது, என்னுடைய எண்ணமானது ஒரு குறிக்கோளை, ஒரு பெரிய குறிக்கோளை நோக்கி சார்ந்து இருக்கும் பொழுது, நாய்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, நம்ம சுற்றி பல சத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஒரு நல்ல கீதம், நல்ல பாட்டு காதில் கேட்டுட்டு இருந்ததுன்னா அந்த சுற்றி கேட்குற சத்தம் நம்ம காதில் விழாது. ஆனால் அந்த பாட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் எல்லாமே சத்தமாக தெரியும், நாராசமாக இருக்கும். அப்படின்னா உங்களுடைய எண்ணமானது, உங்களுடைய மனதானது ஒரு இடத்தில் லயித்து இருக்கும் பொழுது உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எந்த விஷயங்களும் உங்களுடைய மனசில் எந்த விதமான சலனங்களையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை. அப்படியே ஏற்பட்டால் கூட ஒரு ஏடையை ஒரு ஓடை இருக்குது, அந்த ஓடை மேலே போட ஒரு கல்லை போடுறீங்க, ஒரு 5 செகண்டோ 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ அது லைட்டாக அந்த நீரலைகள் உருவாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிடும். அந்த மாதிரி உங்களால் தாமரை தண்ணீராக வாழ முடியும். அப்படி வாழும்போது தொடர்ச்சியான நிம்மதி உங்களுடைய கையில் இருக்கின்ற. நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்றைக்கி நம்மளுடைய நிம்மதியும் நம்மளுடைய மகிழ்ச்சியும் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம். மகிழ்ச்சியாக அந்த ஆளை கூப்பிட்டு அவர் மகிழ்ச்சிப்படுத்துவார், நிம்மதியாக இந்த ஆளை கூப்பிட்டு எனக்கு
இப்போ நான் பேசும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னா உங்கள் நிம்மதி எனக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிடுவீங்க. இது ரூம் விட்டு வெளியில் போனீங்கன்னா அதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுது. நான் நிம்மதியாக இருப்பேன், நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களா இல்லையான்றது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் தன்வசப்படுத்த வேண்டும். முதல்ல எனக்கு தெரியணும், என்னுடைய இருக்கக்கூடிய இந்த சக்தியானது இயற்கையின் சக்தியுடன் ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயம். எனக்கும் கடவுளுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. கடவுள்னா நான் ஒரு பவர்ன்ற ஆங்கிளில் சொல்ல, என்னுடைய தன்மைகள், என்னுடைய உண்மையான திறமைகளை வச்சு சொல்கிறேன். எங்களை குருநாதர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எந்த இரண்டு மனிதர்களுக்கும் இயற்கை பாரபட்சம் பார்த்து எந்த விதமான சொத்துக்களையும் கொடுப்பதில்லை. நான் சொல்கிறது உங்கள் திறமை என்னும் சொத்து. இந்த திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான பயிற்சிகளையும் முயற்சிகளையும் நீங்கள் கொண்டு வராதது உங்கள் இஷ்டம். இது எனக்கு புரிஞ்செடுத்துன்னா எனக்கும் ஒரு பில்கேட்ஸ்க்கோ ஒரு அம்பானிக்கோ ஒரு எலான் மஸ்கோ இல்லை ஒரு பெரிய ஞானியான விவேகானந்தர் போலவோ இல்லை எங்கள் பாபுஜி மகாராஜ் போலவோ என்னால் ஆக முடியும். இதற்கு தடையாக இருப்பது வெளி உலகம் அல்ல, நான் தான்றது எனக்கு புரியாது. இது எனக்கு புரியும் போது என்னுடைய வளர்ச்சியானது தொடர்ச்சியாக இருக்குன்ற எண்ணம் எனக்கு வரும். அப்படி வர ஆரம்பிக்கும் பொழுது கூடவே ரெண்டு வரும். என் வாழ்க்கையில் நிம்மதி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இந்த முதல் விஷயம் வளர்ச்சியை நம்ம இவ்வளோ நாள் அவுட் சோர்ஸ் பண்ணி உலகம் என்ன சொல்லுதுன்றதை நம்ம கேட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சியை விட்டுட்டோமோ, இதே மாதிரி என்னுடைய மகிழ்ச்சியும் நிம்மதியும் இன்னிலேருந்து அவுட் சோர்ஸ்லேருந்து இன்சோர்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு உலகளாவி நடக்கக்கூடிய இந்த டேரிஃப் பிரச்சனையில் திரும்பி என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்போர்ட் மார்க்கெட் நமக்கு தேவையே இல்லை, அந்த அளவுக்கு டொமஸ்டிக் மார்க்கெட்டே இருக்குது. கவர்மெண்ட் சொல்லுது, டேட்டா சொல்லுது, தரவுகள் சொல்லுது. கிட்டத்தட்ட 8-10% ஜிஎஸ்டி குறைச்சதுனால இந்தியாவில் இருக்கிற மார்க்கெட் இப்போ இருக்கிறதோட 10% வளரப்போகுது, விவசாயிகள் உட்பட சொல்கிறாங்க. அப்படின்னா நான் என்ன பண்ணணும், வெளியில் தேடவே வேணாம், இங்கே இருக்கு. எந்த வளம் இல்லை இந்நாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும், வெளிநாட்டில் எல்லாமே இங்கே இருக்கு. என்னுடைய திறமைகளை நான் வளர்க்கும் பொழுது, என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் தன்மையை வளர்க்கும் பொழுது, அதை வளர்த்து அதன் மூலமாக வளர்ச்சி நான் எதிர்பார்த்தது போல் வருகிறதோ வரலையோ அதற்கு தேவையான மகிழ்ச்சியை நான் வைத்துக் கொள்ளும் பொழுது, அதன் மூலமாக வரக்கூடிய விஷயங்களை நிம்மதியாக என்னை வைத்துக் கொள்ள முடியும் என்பதை நான் புரிந்து கொள்ளும் பொழுது, வாழ்க்கையானது இந்த மூன்றும் சமபங்கு ஒரு விகிதாச்சாரமாக வளர ஆரம்பிக்குது. இதை ரொம்ப 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 சிம்பிளாக நீங்கள் விவசாயிகளாக இருந்தாலும், டீச்சராக இருந்தாலும், இல்லை தினசரி வேலை செய்பவராக இருந்தாலும், தொழில் முறையாக ஒரு வியாபாரம் நடத்துபவராக இருந்தாலும், மாணவராக இருந்தாலும், மாணவர்களுக்கு பள்ளி பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியாராக இருந்தாலும், இந்த மூன்று விஷயம் எல்லாருக்கும் 100% ஃப்ரீ, 100% அவைலபிள். இது யார் வேணாலும் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுக்கு உலகத்தில் இன்னி வரைக்கும் சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க, எல்லாமே வெளியில் இருக்குது, எல்லாத்தையும் வெளியில் தேடு. அதனால தான் தமிழில் அருமையான பாட்டு இருக்குது, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்ற ஞானத்தங்கமேன்னு சொல்லி சொல்கிறேன். எல்லாமே இங்கே இருக்குது, அத்தனையுமே உங்கள்கிட்ட இருக்குது. நிம்மதியாக இருக்கிறது நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எப்பவுமே எங்கள் குருநாதர் சொல்கிறார், கண்டிஷன் போட்டு நான் நிம்மதியாக இருக்கணும், கண்டிஷன் போட்டு நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், அது நடக்காது. ஐ வில் பி ஹாப்பி இஃப், ஐ வில் பி பீஸ்ஃபுல் இஃப் அப்படின்னா நடக்காது. இது நடந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன், இது நடந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்கிறார், எவன் எந்த நேரத்திலும் உண்மையான சந்தோஷத்துடன் இருக்கிறானோ, எந்த நேரத்திலும் எந்த விதமான தருணத்திலும் அவனே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உண்மையான ரகசியத்தை கற்றுக்கிட்டவன் சொல்லி சொல்கிறார். என்ன நடந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். எது உங்களை தடுக்க முடியும்? இப்போ உங்கள் காதை மூடிடுறேன், கண்ணை மூடிடுறேன், மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறேன், கஷ்டமாக முடியாது. ஏன்னா உங்களுடைய மனசானது வெளியில் சுற்றிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஒரு விஷயத்தில் இன்டர் ரிலேட்டட். அதே மாதிரி வளர்ச்சியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இன்டர் ரிலேட்டட். இது மூணும் சேரும் பொழுது நீங்கள் மெதுவாக உங்கள் வாழ்க்கையை இவ்வளோ நாள் தொலைத்ததை மெதுவாக உள்ளே வாங்கிக்க ஆரம்பிக்கும். இதற்கு அப்புறம் எனக்கு என்ன தேவை, என்னுடைய எதிர்காலம் என்னுடைய கையில் இருக்குது அப்படின்ற ஒரு தெளிவான எண்ணம் எனக்கு முதல்ல வரணும். இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உலகம் எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கல, வாத்தியார் சரியாக சொல்லித்தரல, எங்கள் அப்பா அம்மா என்ன சரியாக கவனிச்சிக்கல. இதே மாதிரி நம்மளுக்கு இந்த பிளேம் கேம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் மேலேயும் நான் தப்பு கண்டுபிடிக்கும், இவர் தப்பு இவர் தப்பு இவர் தப்பு இவர் தப்பு, இந்த பக்கம் ஒரு விரல் திரும்பி தான் வாழ்க்கையில் பாதி பிரச்சனை சால்வ். என்னுடைய வாழ்க்கை என் கையில் இருக்குது. இனிமேல் இன்றையிலிருந்து ஆரம்பித்து என்ன வயதாக இருந்தாலும் என்னுடைய வளர்ச்சியும் என்னுடைய மகிழ்ச்சியும் என்னுடைய நிம்மதியும் என்னுடைய முடிவு என்னுடைய செயல் என்னுடைய சிந்தனைன்றது உங்களுக்கு தெளிவு வந்துடுச்சுன்னா, நீங்கள் எதை செஞ்சாலும் இனிமேல் உங்களுக்கு தெரியும், இதை நான் செஞ்சேன், இது எனக்கு ஒரு விளைவை ஏற்படுகிறது, இதற்கான பொறுப்பு முழுமையாக என்னிடம் இருக்கின்றது உங்களுக்கு புரியாது.
நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்தை செய்யலை, அதுக்கு நான் உலகத்தை பிளேம் பண்ணி பிரச்சனை. ஒரு சில விஷயங்கள் உலகம் சார்ந்ததாக இருக்கும். அதையும் தாண்டி இந்த மனிதனானவன் என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய செயல்களையும் எப்பொழுது நான் முழுசா இந்த கண்ட்ரோல் எங்கையில் இருக்கின்றது புரியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வாழ்க்கையானது இந்த மும்முனைகளிலும் நன்றாக வரும். இதற்கான ஒரு எளிய பயிற்சி தான் எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி. ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் என்ன நாங்கள் பண்ணுறோம், உங்களுடைய திறமைகள் உங்கள்கிட்ட இருக்குன்றதை முதல்ல புரிய வச்சு அந்த திறமைகளுக்கு உங்களுக்கு தேவையான 2 வாழ்க்கை சக்கரங்களே உங்களுக்கு திரும்பி கொடுக்குது. உங்களுடைய எண்ண சக்தியும் உங்களுடைய உணர்வு சக்தியும் உங்களுக்கு மீண்டும் கொடுக்கப்படுகிறது. இது நீங்கள் எங்கேயும் விடலை, நீங்கள் தொலைச்சிட்டீங்க, தொலைச்சதை கண்டுபிடிச்சி திரும்பி கொடுக்குற. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, இந்தாங்க கண்டுபிடிச்சி கொடுத்தாச்சு. இன்றைக்கி இது நீங்கள் முதல் முறையாக வரக்கூடிய பட்சத்தில் இதை தான் உங்களுக்கு கொடுக்குறோம். என்னுடைய எண்ணம் என் கையில் இருக்குது. என்னுடைய எண்ணம் என் கையில் இருக்கும் பொழுது எது என்னை சுற்றி நடக்கிறதோ, எது எப்படி நடந்தாலும் நிம்மதியாக இருப்பதும் இல்லாததும் என் கையில் இருக்குன்றது எனக்கு புரியாது. இதே மாதிரி இந்த மகிழ்ச்சி என்பது உணர்வு சார்ந்த விஷயம். உணர்வு என்பது என்னுடைய கையில் இருக்கிறது. எது என்னை சுற்றி எப்படி நடந்தாலும் என்னுடைய உணர்வுகளை என் கையில் என்னால் வைத்துக் கொள்ள முடியும். அதை மீறி நடக்கக்கூடிய விஷயங்களை அன்றாடம் என்னால் சுத்திகரிப்பு என்ற விஷயத்தின் மூலமாக நீக்க முடியும். இது 2ம் புரிஞ்செடுத்துனா வாழ்க்கைக்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுறீங்க. போட்டுட்டு இன்னிலேருந்து புதுசாக ஒரு கட்டடம் ஆரம்பிக்கும். இது வரைக்கும் கட்டின கட்டடம் சரியா இல்லை, அது இடித்து கட்டுறதை விட பக்கத்தில் நிலம் எப்போ நம்மளுக்கு ஃப்ரீ தான். ஏன்னா எல்லா நிலமும் இங்கேயும் தான் இருக்குது, வெளியில் போய் காசு கொடுத்து வாங்க வேணாம். இந்த 2 நிலங்கத்திலையும் திரும்பி போயிட்டு என்னுடைய எண்ணம் என்னும் சக்தியையும் என்னுடைய உணர்வு என்னும் முக்கியமான பண்பையும் நான் மீண்டும் எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு என்ன பண்ண போகிறோம், 3 விஷயம் தான் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி. காலை தியானம், மாலை சுத்திகரிப்பு, இரவு பிரார்த்தனை. இதற்கு மொத்தமாக உங்களுக்கு தேவை 30லேருந்து 40 நிமிஷம். உங்களுக்கு 24 மணி நேரம் இருக்குது. இந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் உங்களுக்காக, உங்களுடைய உள் வளர்ச்சிக்காக, உள் நிம்மதிக்காக, உள் மகிழ்ச்சிக்காக ஒதுக்கி வைக்க வேண்டியது ஒரு 30லேருந்து 40 நிமிஷம். என்ன பண்ணுவோம், காத்தால எழுந்தவுடன் எப்போ எழுதுகிறீங்க, 4, 5, 6 முதல் காலை கடன்களை முடித்தவுடன் ஒரு 20-25 நிமிஷம் தியானம் செய்யணும். இதன் மூலமாக என்ன நடக்கும், உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் வசப்பட ஆரம்பிக்கும். இவ்வளோ நாளாக எண்ணத்தின்படி நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. மெதுவாக என்ன நடக்கும்னா, இனிமேல் நீங்கள் எதை எண்ணுகிறீரோ அது உங்கள் வாழ்க்கையாக மாறும். இந்த ஆட்டோலாம் எழுதி வச்சுருப்பான், மனம் போல் மாங்கல்யம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு எழுதியிருப்பான். அது உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய எண்ணங்கள் என் பேச்சை கேட்கணும். சரிங்க, ஹோல்டே நான் ஒர்க் பண்ணுறேன், பல விஷயங்களை சந்திக்கிறேன், பல பிரச்சனைகள் வருகிறது, பல பேர் என்னை வசப்பாடுகிறார்கள், பல பேர் எனக்கு மன உளைச்சல்களை கொடுக்கிறார்கள். எப்படி ஒரு சட்டை நீங்கள் வீட்டுக்கு சாயங்காலம் வந்தோடனே நைட்டோ மறுநாள் காத்தாலேயோ தோச்சு அதே சட்டை அதுக்கு அடுத்த நாள் போட்டு சுத்தமாக எடுத்து போடுகிறீர்களோ, எப்படி நம்மளுடைய சகோதரிகள் சமைச்சு முடித்தோன்னா மறுநாள் சமைப்பதை மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த பாத்திரங்களை துலக்கி வைத்து சுத்தமாக மீண்டும் ஆரம்பிக்கிறார்களோ, இதை போன்று உங்கள் எண்ணத்தில், உங்கள் உள்ளத்தில் படியக்கூடிய கவலை மற்றும் அதை போன்ற விஷயங்களை அன்றாடம் நீக்கக்கூடிய பயிற்சி தான் சுத்திகரிப்பு. சாயங்காலம் உட்காடுறீங்க, எப்படி பாத்திரத்தில் இருக்கிற கறி எடுக்கிறீங்களோ, சட்டில் இருக்கிற தோச்சு அழுக்கு எடுக்கிறீங்களோ, அதை போன்று உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை குறைக்கக்கூடிய விஷயங்கள் எது எதெல்லாம் அமைந்திருக்கிறோ அதை எல்லாத்தையும் அப்படியே சாயங்காலம் க்ளீன் பண்ணிட்டு வீட்டில் ஒட்டடை அடிக்கிற மாதிரி இதை செய்யும்போது என்ன ஆகுது, எது நடந்தாலும் மனது லகுவாக வைக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வராது. இதை 2ம் தாண்டி என்னை தாண்டி ஒரு உயரிய சக்தி இருக்குது. அதனிடம் நான் சரணடைய வேண்டும் என்ற பிரார்த்தனை மனோபாவத்தை இரவு படுப்பதற்கு முன்னால் ஒரு 5 நிமிஷம் செய்ய போகிறோம். மொத்த ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம். இதை செய்யும்போது என்ன ஆகும், இவ்வளோ நாள் அடிமையாக இருந்து எதுக்கு எடுத்தாலும் வெளியில் கையை நீட்டி கேட்டிருந்தவன் இனிமேல் எல்லாமே என் வாழ்க்கையில் உள்ளதாக இருக்குன்றதை புரிய ஆரம்பித்து என்னுடைய வளர்ச்சியும் என்னுடைய மகிழ்ச்சியும் என்னுடைய நிம்மதியும் இனிமேல் என்னுடைய சாய்ஸ்ன்றதை புரிஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கை நீங்களே கண்ட்ரோலில் எடுத்துக்க போகிறீங்க. ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் நீங்கள்லாம் இப்போ எல்லாம் ஃபுல்லாக வாட்ஸ்அப் வந்ததுலேருந்து முடிஞ்சு போச்சு. அஃபிஷியலாக கவர்மெண்ட்டே அதை வந்து ஒரு வருஷம் முன்னாடி இன்லைன் லெட்டர் வித்ட்ரா பண்ணிட்டான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா என்வெலப்னு ஒன்று உண்டு. அந்த என்வெலப்பில் என்ன லெட்டர் ஓடுமோ எழுதி உள்ளே போட்டு அதில் ஒரு ஸ்டாம்பை ஒட்டி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த அட்ரஸுக்கு போய் சேர்ந்துடும். அந்த அட்ரஸில் போய் சேரணும்னா முக்கியமான விஷயங்கள் என்ன, முக்கியமாக பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எழுதிக்கணும். அட்ரஸ் இல்லைன்னு சொன்னால் டெட் லெட்டர் போஸ்ட் ஆஃபீஸ்னு ஒன்று உண்டு, அதில் போய் அந்த லெட்டர் வந்து போய் போட்டுருவாங்க. அட்ரஸே இல்லைன்னா எங்கே போகும் தெரியாது இல்லை. டெட் லெட்டர் போஸ்ட் ஆஃபீஸ்னு இதுன்னு கவர்மெண்ட் வச்சுருந்தாங்க போஸ்ட் ஆஃபீஸில் அந்த காலத்தில்.
அப்படி இல்லை ஸ்டாம்ப் போட்ட மறந்துடுறீங்க, இல்லை கம்மியாக ஸ்டாம்ப் போட்டுக்கிறீங்க, அப்போ என்ன ஆகும்? அந்த லெட்டர் டெலிவரி பண்ண மாட்டாங்க. இல்லை கொடுக்குறவன்ட்ட போய் காசு வாங்கிட்டா ஒரு வேளை கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் மீறி அந்த ஸ்டாம்ப் ஆனது நீங்கள் ஒட்டுற அந்த என்வலப்பில் டெலிவரி ஆகிற வரைக்கும் இருக்கணும். அட்ரஸ் எழுதி மேலே ஒட்டினாலோ ஸ்டாம்ப் எழுதி ஒட்டினாலோ அந்த ஸ்டாம்போ அந்த அட்ரஸோ அதில் ஒட்டலைன்னா அந்த அட்ரஸுக்கு அந்த லெட்டர் போய் சேராது, டெட் லெட்டர் போஸ்ட் ஆஃபீஸ் போகும். இந்த கோந்து இருக்குல்ல, இதுதான் உங்களுடைய பற்றுறுதி. உங்களுக்கு மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, உங்களை மீறிய உயரிய சக்தியின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பற்றுறுதி, இதை வளர்க்கறதுக்கு தான் இந்த பயிற்சி. என்னை மீறிய சக்தி ஒன்று இருக்குது, அந்த சக்தி என்னுடைய முயற்சிகளுக்கு திருவினையாக்குதோ திருவினை ஆக்கலையோ, எது சரியான நேரத்தில் வந்து சேரணுமோ அது எனக்கு வந்து சேரும். கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்கிறது தான், செயல் உன் கையில் இருக்குது, பலனை நீ மேலே இருக்கிற கடவுள்கிட்ட விட்டுரு, அவர் பார்த்துப்பார். அது என் கர்மவினை பலன்படியோ கடவுளின் இச்சைப்படியோ நடக்கும். இது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுது இவ்வளவு நாளாக நீங்கள் வெளியில் தேடிட்டு இருந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இன்னிலேருந்து பிரகாசமாக வர ஆரம்பிக்கும். இது நான் கேரண்டியெல்லாம் கொடுக்க போகிறதில்ல, ஆனால் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். புதுசாக இன்றைக்கி முதல் முறையாக இந்த பயிற்சியை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு 90 நாட்களுக்கு இந்த பயிற்சியை தினசரி செஞ்சு பாருங்கள். காத்தால ஒரு 20-25 நிமிஷம் தியான பயிற்சி, சாயங்காலம் ஒரு 10-15 நிமிஷம் சுத்திகரிப்பு பயிற்சி, படுப்பதற்கு முன்னால் ஒரு 3-4 நிமிஷம் உங்களுடைய உயரிய சக்தியுடன் உங்களை இணைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு பிரார்த்தனை. இதை 3 செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மெதுவான மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். உங்கள் எண்ணங்கள் உங்கள் வசப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் சுத்திகரிப்பின் மூலமாக, ஸ்பாட் சுத்திகரிப்புலாம் சில விஷயங்கள் இருக்குது, அப்புறம் சொல்லி தருவாங்க. எப்பப்பெல்லாம் மனசு அலப்பாயுதோ அப்பப்போ என்னால் சுத்திகரிப்பு. சாயங்காலம் இப்போ என் சட்டில் லைட்டாக அழுக்கப்பட்டது, இதை நான் துவைக்கிறதுக்கு சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், உடனே எடுத்து நான் இம்மீடியட்டாக க்ளீன் பண்ண முடியும், வாஷ் பண்ண முடியும். இதே மாதிரி என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அப்பப்போதான் என்னால் தியானம் செஞ்சோ அப்பப்போ சுத்திகரிப்பு செஞ்சோ என்னால் சால்வ் பண்ண முடியுன்ற ஒரு உண்மை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுது இனிமேல் நான் எழுதுகிற அட்ரஸும் நான் போடுற என்வலப்பும் நான் ஒட்டுற ஸ்டாம்பும் அதில் இருக்கக்கூடிய கோந்தான பற்றுறுதியும் என் கையில் இருக்குன்றது தெரியும். என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய நிம்மதிக்கு வெளியில் யாரும் பொறுப்பில் நான் தான். இதுக்கு தேவையான தெருவுகள், இந்த 3 பூட்டுக்கான தெருவுகளோடு உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்டு விட்டன. பயிற்சி நம்ம இப்போ ஆரம்பிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஒரு மனது லகுவாவதற்காக ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ஒன்று பண்ணுவாங்க, ஒரு 4-5 நிமிஷம் நடக்கும். அந்த பயிற்சியாளர் அதை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரோ அதை மனசில் உருவப்படுத்தி கண்ணை மூடிட்டு உட்காருங்க. மொபைல் ஃபோன் ஒரு ஆனில் இருந்தால் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த 3-4 நிமிஷம் அந்த ரிலாக்ஸேஷன் முடியும் பொழுது அப்படியே உலகத்தில் வியாபித்திருக்கக்கூடிய தெய்வீக சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளி ரூபமாக இருக்கிறது என்ற எண்ணத்துடன் ஒரு 10-15 நிமிஷம் தியானம் பண்ணணும். இது முதல் நாள் சைக்கிள் ஓட்டுற மாதிரி, முதல் நாளே சைக்கிள் ஓட்டி கற்றுண்டு சாம்பியன் ஆனோம் யாரும் கிடையாது, கொஞ்ச நாள் ஆகும். அதே மாதிரி இந்த மனப்பயிற்சி உள்ள பயிற்சிக்கான முதல் வித்து இன்னைக்கு இட போகிறோம். பயிற்சி செய்யுங்க. மேலும் மேலும் நீங்கள் பயிற்சி செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நாளாக அவுட் சோர்ஸ் பண்ண மகிழ்ச்சியையும் நிம்மதியும் வளர்ச்சியும் நீங்கள் மீண்டும் கையில் எடுத்து உங்களை எதற்காக இறைவன் இந்த உலகில் படைத்தானோ அதனுடைய முக்கிய பலன்களை இந்த வாழ்க்கையிலே அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.